இந்த டோர்னமெண்டோட செகண்ட் கோல் டிசைடர் மேட்ச் எம்குலாய்பட்டி விசஸ் கும்முப்பட்டி. இந்த ஏரியாவில் 2 ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் அப்படின்னு சொல்லலாம். மேட்ச் கண்டிப்பாக பரபரப்பாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர், முதல் 1 ஓவர் மட்டும் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணுவோம். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சுரேஷ் மற்றும் நான் சைக்கிளில் மனோ. ஃபர்ஸ்ட் ஓவர் போட பானா. கும்முப்பட்டியை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, எங்கே ஒரு மேட்ச் விளையாட போனாலும் சப்ஸ்டியூட் கூப்பிடுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க பிளேயர்ஸே மோஸ்ட்லி நிறைய மேட்சஸ் 11க்குள்ளே வைக்க தான் பார்ப்பாங்க. ஸோ சின்ன பசங்களுக்கும் நிறைய வாய்ப்பு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட ஒரு சீனியர் பாலர் பாடம். ஃபர்ஸ்ட் பாலே உடம்புல தான் பட்டிருக்கு. குயிக்கராக ஒரு ரன்னு ட்ரை, நல்லா ட்ரை வர்றேன். 18 மணி ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அங்கே கேட்சுக்கான சான்ஸாக பார்த்தா சூப்பர் கேட்ச், எக்ஸலண்டாக கேட்சை பிடிச்சாரு. செகண்ட் பாலில் ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காரு பானா. நல்ல கேட்ச். இந்த மாதிரி உடம்புல பட்டுச்சு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் குத்துன இடத்துலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுல். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கிட்டுக்கான ட்ரை, இதையும் தெளிவாக போட்டிருக்காரு. பிளேயோட லாஸ்ட் ஒன் ஸ்டெம்புக்கு மேலே தான் வந்துச்சு. ஆனால் ரன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. முதல் ஓவருக்கு ஒரு ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டையும் பிடிச்சிருக்காரு பானா. எக்ஸலன்ஸ் ஸ்பெல். செகண்ட் ஓவர் போட பாண்டி. ஸ்ட்ரைக்கில் சுரேஷ். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா கிளியர் பண்ணிருக்கு. இந்த ஓவர்ல ஃபர்ஸ்ட் பாலே 6 மாத்திருக்காரு சுரேஷ். இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்க ஃபீல்டர் சிங்கம் நல்ல கேட்ச். ஃபீல்டரை இந்த முறை நிக்க வச்சு போட்டாரு பாண்டி. அங்கே ஒரு செலிப்ரேஷன் பண்ணாரு. 6 அடித்த பேட்ஸ்மேன் அடுத்த பால்ல ஆட்டமிழந்து நடக்க வச்சிருக்காரு. லாஸ்ட் பாலில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபீல்டர் கேட்சை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பால் தூக்கி போட்டது பவுண்ட்ரி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே பெரிய டிஸ்கஷன் ஒன்று போய்க்கிறதுக்கு அம்பையர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நடந்தால் பார்க்குற வியூவர்ஸ் சொல்லுங்கள் என்ன டிசிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத. ஸோ இங்கே என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் பாலில் அம்பையர் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை ரீபால் கொடுத்துருக்காங்க. பாண்டியோட செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. கேப்ல பாஸ்டா போறாங்க. 2 ஃபீல்டர் விரட்டி போக சூப்பர் ஸ்டாப். நல்ல ஸ்டாப் பண்ணிருக்காரு. 2 ரன் ஓட்டாங்க. 2 ஓட்டங்கள். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சுவிட்சுக்கு திரும்பி தெளிவா கனெக்ட் பண்ணிருக்காரு. 1 பவுன்ஸ்ல பவுண்டரியை கிளியர் பண்ணிருக்காரு. ஒன் பால் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சுவிட்சுக்கு திரும்பினாரு. சூப்பரா போட்டாரு பாண்டி. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. கேப்பில் தான் போயிருக்கு. 2 ரன் ஓட முடியுமான்னு பார்த்தா சுரேஷ் ஃபாஸ்ட்டாக இருப்பார் எப்பயுமே ரன்னிங்கில். ஸோ 1 ரன் ப்ளஸ் என்ன சொல்கிறான்னு பார்த்தா நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. 2 ரன் நல்ல ரன்னிங். 2 ஓவருக்கு 16 ரன் அடிச்சிருக்காங்க குளவாய்ப்பட்டி. தேர்ட் ஓவர் போட அகைன் பானா. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பானா. ஃபர்ஸ்ட் பாலே ஒட்டம்ல தான் பட்டிருக்கு. குயிக்கரான ஒரு ரன் ஓட்டாங்க. அதோட செகண்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் திருப்பதி. இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா அங்கே ஃபீல்டர் சூப்பர் டேக்கர். நல்ல கேட்ச். இந்த ஓவர்லேயே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பானா. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி குயிக்கரான டெலிவரி தெளிவாக சூப்பராக போட்டார் பானா. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஒட்டம்புல பட்டிருக்கு. டாட் சாரி ஓடுற. ஸோ சுரேஷை வச்சு டாட் போடுறது கண்டிப்பாக பவுலர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பேட்டில் படலைனாலும் தெளிவாக ஒட்டம்புல வாங்கிடுறாரு எப்போயுமே. இந்த டோர்னமெண்ட் மட்டும் இல்லை, எல்லா மேட்ச்லையுமே. நெக்ஸ்ட் ஒன் குயிக்கான டெலிவரி. டாட் பால். டாட் பாலோட இந்த ஓவரையும் பவுண்டரி செலிபிரேட் கொடுக்காம சிக்கனமாக போட்டுருக்காரு பானா. ஓவருக்கு 19 ரன் அடிச்சிருக்காங்க. ஒருத்த ஓவர் போட பன் பால். ஃபர்ஸ்ட் ஒன் உல்டாசான பால் தட்டி எடுத்து ஓடிருக்காரு. 2 ரன்னுக்கான ட்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல த்ரோவான்னு பார்த்தா ஸோ ஸ்டாப் ஆயிட்டாங்க 1 ரன்னோடையே. செகண்ட் ஒன் இந்த முறை பேட்டில் சின்ன நிற்க இருந்துச்சு. அங்கே டேரக்ட் கிட்ட இருந்தால் விக்கெட்டுக்கான சான்ஸான்னு பார்த்தா அடிச்சிருக்காரு டேரக்ட் கிட்டாவே. முக்கியமான விக்கெட். ஒரு செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. மொத்த டீம்மேட்ஸுமே ஒன்று கூட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நல்லா நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா சிவா சப்போர்ட் பண்ணி போய் தூக்கி விட்டுருக்காரு. அங்கே கேப்பில் தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் பால் கிட்ட போயிட்டாரு. நல்லா ட்ரை. 2 ரன் பவுண்டரி ஸ்டாப் பண்ணார். சூப்பர் ஸ்டாப். இந்த மாதிரி சைடு டு சைடு அடிச்சிருக்காரு. அங்கே கேப்பில் போகுது. பவுண்ட்ரிக்கான சான்ஸான்னு பார்த்தா பவுண்ட்ரி போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கா. அங்கே ஃபீல்டர் விரட்டி வந்துருக்காரு. சிங்கம் நல்ல ஸ்டாப். தெளிவாக த்ரோவர் கீப்பர் 2 அடிச்சார். ஆனால் கீப்பர் தவறு பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி
முறை அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்காங்க. லாங்கான ஃபீல்டர் வெரைட்டி வந்து பாலை கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளே 2 ரன்னு பார்த்தா சூப்பர் ரன். அடுத்த ஓவர் போட சிங்கமுத்து ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஆப்ஷன் வேரியேஷனில் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சூப்பர் பவுலிங், சூப்பராக போடுறாரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா மணி, சிங்கத்தோட செகண்ட் ஓவர். இந்த முறை ஃபுல் டாஸாக பால போட்டிருக்காரு. அங்கே எத்தனை ஓட்டங்களை பெறும்? நல்ல கேட்சான்னு பார்த்தா கையில் பட்டு போயிருக்கு. பவுண்டரி 4 கையில் தான் போடுச்சு. அனதர் ஒன் மிஸ்ஃபீல்டு பண்ணுறாங்க கும்முப்பட்டி. தேர்ட் ஒன் அகைன். இந்த முறையும் தெளிவாக கேப்பில் 1 பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கு. பேக் டு பேக் 2 பவுண்டரிஸ் அடிச்சிருக்காரு மணி. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை தெளிவாக அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பந்து எத்தனை ஓட்டங்களை பெறும்? சூப்பர் டேக்கர், நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. தேர்ட் அட்டம்ல சூப்பர். கொஞ்சம் குயிக்கா இருங்க ப்ரோ. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் தூக்கி விட்டுருக்காரு. அங்கே பால் ஃபீல்டருக்கு முன்னாடியே குத்திடுச்சு. போகிறேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் டார்கெட்டை நினைக்க அப்புறம் பந்து தெளிவாக போட்டிருக்காரு. நன்றாக வீசப்பட்ட பந்து. டாட் பாலோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 41 ரன் அடிச்சிருக்காங்க. 2 ரன் டார்கெட் அப்படிங்கிற நிலைமையில ஓப்பனிங் பேட்ஸ்மேனா சிங்கமுத்து, நான் சைக்கிள் பாண்டி, ஃபர்ஸ்ட் ஓவர் போட சுரேஷ். அரௌண்ட் த ஸ்டம்ப்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒன். கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தாங்க. ராபின் விரட்டி போனாரு. பால பிடிக்க முடியல. விரட்டி போய்க்கிருக்காரு. பவுண்டரி ஸ்டாப் பண்ணாரு. சூப்பர் ஃபீல்டிங். 2 ரன் ஓட்டாங்க. 2 ஓட்டங்கள். செகண்ட் ஒன் இந்த முறை பாயிண்ட் தலைக்கு மேலே தூக்கி விட்டுருக்காரு. எக்ஸ்ட்ரா கவரில் கண்டிப்பாக பவுண்டரியை கிளியர் பண்ணோம். செகண்ட் பாலில் ஃபஸ்ட்டு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு. தேர்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி, விக்கெட்டுக்கான அப்பீல் பண்ணாங்க. டாட் பால். ஃபோர்த் ஒன் கேப்பில் தான் போகுது. கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா 3 ஃபீல்டர் போனாங்க. ஆனால் கேட்ச் யாருமே பிடிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஸ்கூப்புக்கான ராபின் விரட்டி போகிறாரு. 2 ரன் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே போட்டாங்க 2 ரன். ஃபர்ஸ்ட் பவர் பிளேயரோட லாஸ்ட் ஒன். இந்த முறை விக்கெட்டுக்கான சான்ஸ்ன்னு பார்த்தா நல்ல டேக் ஆன். ஃபர்ஸ்ட் பால் சரி ஃபர்ஸ்ட் ஓவரில் விக்கெட்டோட முடிக்கிறாரு சுரேஷ். 9 ரன் அடிச்சிருக்காங்க. கும்முப்பட்டி தேவையான ரன் வந்தாலும் பவர் பிளேயில் ஒரு விக்கெட்டை இழந்திருக்காங்க. செகண்ட் ஓவர் கூட சக்திவேல் ஃபர்ஸ்ட் பால் ஒரு 2 ரன் ஓடி இருக்கு. செகண்ட் ஓவர் இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. விரட்டி போய்க்கிருக்காரு. பவுண்டரியை ஸ்டாப் பண்ணுவாருன்னு பார்த்தா பவுண்டரியை தாண்டி போயிருக்கு. தேவையான நேரத்தில் அனதர் ஒன் சிங்கம் பேட்டில் இருந்து வர்ற பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. கேப்பில் தான் போகுது. அங்கே ஃபீல்டர் மணி சின்ன மிஸ்ஃபீல்டு நடக்க கண்டிப்பாக 2 ரன் ஓடிடுவாங்க. ஸோ 2 பேட்ஸ்மேனும் நிறைய ரன் ஓடியே எடுப்பாங்க. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் சாம்பிளையே போட்டிருக்காரு. முக்கியமான ஒரு விக்கெட், சிங்கத்தோட விக்கெட்டை எடுத்திருக்காரு. அங்கே ஒரு செலப்ரேஷன் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா முருகேஷ் சாம்பிளையே போட்டிருக்காரு. பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. பேட்ஸ்மேனா வீரமணி பவுலரோட ஹார்டிக் விக்கெட் சான்ஸ் எடுக்கிறாரான்னு பார்க்கலாம். ஸ்டம்புக்கு க்ளோஸாக வந்துச்சு. டாட் பாலோட இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸலண்ட் ஓவர் ஃப்ரம் சக்தி. 2 முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. 2 ஓவருக்கு 17 ரன் அடிச்சிருக்காங்க. ஓவர் கூட சுரேஷ் வந்திருக்காரு. அதே மாதிரி இந்த ஓவர் இந்த மேட்ச்ல முக்கியமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பவுலரின் அடுத்த பந்து. ஃபர்ஸ்ட் பாலே சுத்திக்கு திரும்பி விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதற்காக தான் அந்த மேட்சை சைஸாக கொலாப்பட்டி பக்கம் மூவ் பண்ணுற மாதிரி தெரியுது. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அனதர் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சுரேஷ். டாட் பால். ஃபோர்த் ஒன் இந்த முறை கேப்ல ஆடிருக்காரு. 2 ரன் ஓட முடியுதா அப்படிங்கிற பார்க்கலாம். அங்கே ஃபீல்டை விரட்டி வந்து பாலை கலெக்ட் பண்ணியிருக்காரு. இங்கே நல்லா ரன்னிங் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே சூப்பரான பேட்ஸ்மேன் 1 பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்காரு. தேவையான நேரத்தில் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு. 3 ஓவருக்கு 22 ரன் அடிச்சிருக்காங்க. ரெமினி இருக்க 2 ஓவருக்கு 19 ரன் அடிக்கணும். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். 2 யங்ஸ்டர்ஸ் ஸ்ட்ரைக்கிங்கில் இருக்காங்க. ஃபோர்த் ஓவர் போட விஜயன் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே கேப்பில் போகுது. ஃபீல்டர் விரட்டி வந்துருக்காரு. 2 ரன் ஓட ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்லோவாக ஸ்டார் 2 ரன். தேர்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போயிருந்தாரு. அங்கே ஃபீல்டர் ராபின் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. சூப்பர் த்ரோ. விக்கெட் சொல்லியிருக்காங்க அம்பேர். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் பாலுக்கு வராரு. நல்ல கேட்சர் பார்த்தா மிஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 2 ரன்னுக்கான ட்ரை ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன்
இந்த முறை அடிச்சிருக்காரு. அருமையா அடிக்கப்பட்டது, நான்காகுமா? கேட்சுக்கு வந்த அருமையா அடிக்கப்பட்டது, 4 ஓட்டங்கள் ஆகுமா? இல்லை. ரன். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை உடம்புல பட்டு போயிருக்கு. ஒரு ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா சுரேஷ் பல எடுக்கல, ஒரு ரன் ஓட்டாங்க. இருக்கு 6 பாலுக்கு 12 ரன் அடிக்கணும். மேட்ச் கண்டிப்பாக சூப்பராக போய்க்கிட்டு இருக்கு இது வரைக்கும். ஸோ பாலுக்கு 12 ரன் அடிக்கணும். மேட்ச் கண்டிப்பாக பரபரப்பாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஓவர் போட யங்ஸ்டர் மனோ. ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இல்லை. பாலை ஸ்டாப் பண்ணிட்டார், பவுண்டரி போக விடாமல் ஒரு ரன். ரெமினி இருக்கா 5 பாலுக்கு 11 அடிக்கணும். செகண்ட் ஒன். டாட் பால். தேர்ட் ஒன். இந்த முறை தெளிவாக கனெக்ட் தாண்டி போயிருக்கு. தேவையான இந்த ஒரு 6 தான் எதிர்பார்த்துக்கு இருந்தாங்க. கும்முப்பட்டி அதை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இருக்க 3 பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். ஒரு பெரிய ஷாட் தேவை. அடிச்சிருக்காரு. அவங்க ஃபீல்டர் விரட்டி வந்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல டேக்கன். ரெமினி இருக்க 2 பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். நியூ பேட்ஸ்மேனா ஐயப்பன். 5th ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்பில் போகுது. 1 ஆ 2 பார்க்கலாம். 2 ரன்னுக்கான ட்ரை இருக்குமா? சுரேஷ் போயிட்டாரு. ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். ஒரு பாலுக்கு 4 ரன் அடிக்கணும். உடச்சு போட்டிருக்காரு. அவங்க ஃபீல்டர் பாலை பவுண்டரிக்குள்ள சேவ் பண்ணி போட்டாலே மேட்சை வின் பண்ணலாம். கேட்சையே பிடிச்சிருக்காரு. இந்த மேட்ச்ல வின் பண்ணி குளவாய்ப்பட்டி இன்னே டைம்ல 2வது அணியா பரிசு சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. ஆலக் ஃப்ரம் கும்முப்பட்டி அப்படின்னு தான் சொல்லணும்.